வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரைஸ் பண்ணியிருந்த முக்கியமான டவுட்ஸ், இதுக்கான கிளாரிஃபிகேஷனை ஒரு 4-5 நாள் முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் மேற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் பண்ண முக்கியமான டவுட்ஸ் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு பார்ட் 2 கிளாரிஃபிகேஷன் செஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் பண்ண முக்கியமான கேள்வியெல்லாம் நான் இப்போ நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிளாக ஒரு சில டவுட்ஸை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு அட்டம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது என்னோடய கேட்டகரிக்கு, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன, இன்டர்வியூ போகும்போது ஏதாவது ரிட்டர்ன் டெஸ்ட்டும் சேர்த்து எழுதணுமா, ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது யூபிஎஸ்சியில், இந்த மாதிரிலாம் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க சைடில் அது நியாயமான ஒரு டவுட்டாக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸாக இருப்பாங்க, ஒரு சில பேர் டிகிரி கூட முடிக்கல. உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் வருது, பேசிக்கான டவுட்ஸ் வருதுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். யூபிஎஸ்சியினுடைய நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள். பெரும்பாலான டவுட்ஸ் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், பிளான் ஆஃப் எக்ஸாம், சிலபஸ், க்ரைட்டீரியா, ஏஜ் க்ரைட்டீரியா, அட்டம் க்ரைட்டீரியா, டிசபிலிட்டி க்ரைட்டீரியா, இது எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து நீங்கள் பாருங்கள். முதல்ல யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக வர்றவர் முதல்ல செய்யக்கூடிய வேலை நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்கணும். அடுத்தது சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் எப்போயுமே வைக்கணும். அப்போது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். சரி, முதல் கேள்வி இதை நிறைய பேர் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நாளாகவே ரைஸ் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் சொல்கிற அட்வைஸ், கைடன்ஸ் இது எல்லாமே சிம்பிளாக இருக்கு, இது பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. எதை வச்சு சிம்பிள்னு முடிவு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி என்கிட்ட ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறது சிம்பிளாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் நான் சொல்கிறது சிம்பிள் கிடையாது, இதுதான் சரியான முறை. இப்படி நீங்கள் போனால் தான் ப்ராப்பரான நாலேஜ் கிடைக்கும், இன்டெப்த்தான நாலேஜ் கிடைக்கும். சொல்லப்போனால் இது சிம்பிள் இல்லை, இதுதான் இன்டெப்த். இந்த பாதையில் போனால் தான் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி வரும், சிந்திக்கக்கூடிய அந்த எபிலிட்டி வரும், உங்களுடைய சொந்த கருத்து வரும், அதை நீங்கள் எழுதுவீங்க எக்ஸாமில். இதுதான் சரியான பாதை. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனப்பாடம் பண்ணுறது சரியான பாதைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹெவியாக சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. மனப்பாடம் பண்ணுறது, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை மனப்பாடம் பண்ணுறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்து மனப்பாடம் பண்ணுறது, இது வந்து இதை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னு நினைக்கிறாங்க. இது சரியான பாதை கிடையாது. அப்போ சிம்பிள்னு நீங்கள் சொல்கிறது வந்து சரி கிடையாது. இது வந்து சரியான பாதை, இது சிம்பிள்லாம் கிடையாது. சொல்லப்போனால் நான் சொல்கிறத பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12 மாதம் சரியாக இருக்கும். சொல்லப்போனால் அது பத்தாது. நான் சொல்கிறத சொல்லப்போனால் 99% ஸ்டூடெண்ட்ஸால் இன்றைக்கி இதில் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் புக்கில் படிக்கிறீங்க, நியூஸ் பேப்பரில் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸையோ இல்லை ஸ்டாட்டிக் சிலபஸ்லேருந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்களோ அன்றைக்கி சாயங்காலம் அதை ஒரு ஆன்சராக எழுதி காட்டுங்க. 99% ஸ்டூடெண்ட்ஸால் இதை ஃபஸ்ட் டைம் ஒழுங்காக பண்ண முடியாது, ஃபஸ்ட் டைம் பண்ண முடியாது. அப்போ இந்த நிலையில் தான் இந்த எக்ஸாம் இருக்குது. அப்போ முதல்ல இதை பண்ணுங்கள். இதை தான் நான் சொல்கிறேன், இதுதான் சரியான பாதை. சரியான பாதையில் போனால் தான் இலக்கை எட்ட முடியும். இந்த பாதை தான் சரியான பாதை. நீங்கள் நினைக்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணுறது சரியான பாதை கிடையாது. மனப்பாடம் பண்ணுறது நாலேஜே இல்லை. தப்பான பாதையில் போனீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ராவாக படிப்பீங்க, தேவையில்லாத படிப்பீங்க, நாலேஜ் வளராது, பிரயோஜனமே கிடையாது. என்னோடய வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அகாடமிக் வீடியோஸ், இந்த சப்ஜெக்ட் வீடியோஸ்லாம் இருக்கும். எக்கனாமிக், பாலிட்டிக்ஸ், சயின்ஸ், என்வாயன்மெண்ட், அக்ரிகல்ச்சர்லாம் இருக்கும். இந்த வீடியோஸ் ஷார்ட் லெக்சர்ஸாக இருக்கும், 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கும். இந்த வீடியோஸை ரெகுலராக பார்த்தாலே எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். காரணம் என்னென்னா, இந்த வீடியோஸை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உத்து கவனித்து கேட்டிங்கன்னா இதிலேயே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் எப்படி சிந்திக்கணும், அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், சிலபஸ் ஓரியன்டாக என்னெல்லாம் படிக்கணும், எப்படி அனாலிட்டிக்கல் திங்கிங்கை வளர்த்துக்கணும், மல்டி டைமென்ஷனலாக யோசிக்கணும், அவருடைய சொந்த ஒப்பீனியன், அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், இதை எப்படி வளர்த்துக்கணுன்றதை இந்த வீடியோஸை கேட்டாலே போதும். ஆனால் இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வெளியே புக்கிலேருந்து படிச்சிங்கன்னா 5-6 புக்கை ரெஃபர் பண்ணணும். ஸோ அந்த வேலை உங்களுக்கு இருக்க வேண்டான்றதுக்காக தான் நான் எல்லாத்தையும் கொலேட் பண்ணி உங்களுக்கு அழகாக சொல்கிறேன் அந்த வீடியோஸ். ஆனால் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சிம்பிள்னு நினைக்கிறாங்க. என்ன சிம்பிளாக சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு க்ரீன் ரெவல்யூஷன் கிளாஸ் இருக்கும் பாருங்கள், அதில் இருக்கிறது நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இது சிம்பிள் கிடையாது. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா சொல்லப்போனால் 1 வாரம் படிக்கணும். அப்போ இந்த வீடியோஸ் கேட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் வந்துடும். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி சிந்திக்கணும், எக்ஸாமில் எதை எழுதணும் அப்படின்ற ஐடியா அப்போ தான் உங்களுக்கு வரும். அப்போது இந்த சிம்பிள் அப்படின்ற கான்செப்ட் வந்து நீங்கள் யோசிச்சிருக்க மாதிரியே தப்பான ஒரு முடிவு. இது வந்து சிம்பிள் கிடையாது, இதுதான் ஆக்சுவலாக இன்டெப்த். இதுதான் சரியான பாதையும், இதுதான் இன்டெப்த்தும் இதுதான். சரி, அடுத்த கேள்வி. செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம், அதாவது ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸையும் கேடர் ப்ரிஃபரன்ஸையும் மாற்றலாமான்றது கேள்வி. நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண உடனே ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும், டிஏஎஃப், டீட்டெயில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே இதை ஃபில் பண்ணணும். அதில் சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, ஐஎஃப்எஸ்ஸா, இதை நீங்கள் ஃபில் பண்ணணும்.
அதே போல் கேடர் ப்ரிஃபரன்ஸ், எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வேலை செய்ய விரும்புகிறீங்க, உங்கள் சொந்த மாநிலத்திலா இல்லை வெளி மாநிலமா அப்படின்றத ஃபில் பண்ணணும். இதை ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் வந்ததுக்கப்புறம் யூபிஎஸ்சி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரேங்க்கை வச்சு இதை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ரேங்க்கை வச்சு அதுக்குள்ளே ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வீஸ் அலோகேட் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. நிறைய பேர் கேட்டாங்க, ஐஏஎஸ் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வேணாம் ஐபிஎஸ்ஸே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதே போல் ஒரு சில பேர் கீழே இருக்கக்கூடிய சர்வீசஸை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஐஆர்எஸை கூட ஒரு சில பேர் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுப்பாங்க. நிறைய ஃபீமேல் கேண்டிடேட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக தருவாங்க. ஒருவேளை ஐஆர்எஸை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து உங்கள் ரேங்க்குக்கு ஐஆர்எஸ்ஸே வரலை அப்படின்னா நேச்சுரலாக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சர்வீஸ் தான் வரும். அக்கௌண்ட் அண்ட் ஆடிட் சர்வீஸ், ரயில்வே சர்வீஸ், இதுதான் வருமே தவிர ஐஆர்எஸ்க்கும் மேலே இருக்க சர்வீசஸ் வராது. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் வராது. அப்போ ஒன்ஸ் நீங்கள் டிஏஎஃப்ல ஃபில் பண்ணிட்டீங்கனாலே அதுதான் ஃபைனல். டிஏஎஃப்பை ஃபில் பண்ணும்போது பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். உங்கள் சீனியர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஃபில் பண்ணாதீங்க. அவசரப்பட்டு ஃபில் பண்ணிங்கன்னா இன்டர்வியூவில் மாட்டிப்பீங்க. ஸ்டேட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போதே கரெக்டாக தரணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இதை பற்றி நான் மறுபடியும் ஃப்யூச்சரில் இன்டர்வியூ டிஸ்கஷன் வீடியோஸில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3வது கேள்வி, ரேஷனலைசேஷன் ஸ்கீம். இப்போ 1 வாரமாக 2 வாரமாக இது ரெகுலராக மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சிவில் சர்வீசஸை ரேஷனலைஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. இந்த பிளான்னால் வேக்கன்சிஸ் அஃபெக்ட் ஆகுமா? அடுத்த வருஷம் எழுத போகிறேன் எக்ஸாமினேஷன், இல்லை இன்னும் 2 வருஷம் கழிச்சு எழுத போகிறேன், ரேஷனலைசேஷன் பிளான்னால இது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க. இந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வேணாம். இந்த ரேஷனலைசேஷன் பிளான் வந்து ஒரு டிராஃப்டாக தான் இருக்குது. இன்னும் அதை டிசைட் பண்ணவே இல்லை. இதை டிசைட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இன்னும் ஒரு சில வருடங்கள் ஆகும். இப்போதைக்கு இதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இதனாலலாம் வேக்கன்சி அடி வாங்காது. அதனால் இந்த தேவையில்லாத சிந்தனை வேணாம். நீங்கள் வந்து படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. ரேஷனலைசேஷன் நீங்கள் சொல்ல போனால் இதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸை பல வருஷம் முன்னாடியே யூபிஎஸ்சி கிட்ட இந்த எக்ஸ்பர்ட் பேனல்ஸ்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் தான் இருக்குது. அப்போ இன்னுமே நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்காக தான் இருக்குது. யூபிஎஸ்சி இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுவுமே அடித்து சொல்ல முடியாது. நீங்கள் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பாதிப்படையும். அப்போ இந்த சிந்தனை உங்களுக்கு வேணாம், விட்டுடுங்க. ரேஷனலைசேஷன் பிளான் அது என்னன்றதை மட்டும் நீங்கள் முடிஞ்சால் லேர்ன் பண்ணுவீங்க. எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் போதும். தேவையில்லாத சிந்தனை வேணாம். அடுத்தது, ஃப்யூச்சரில் ஆப்ஷனலை ரிமூவ் பண்ணிவிடுவாங்களா? இதுவும் நான் சொன்னது மாதிரியே நிறைய எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் இதுக்கு முன்னாடியே ஆப்ஷனை தூக்குங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் யூபிஎஸ்சி இன்னும் அதை வச்சுருக்காங்க ஒரு சில காரணங்களுக்காக. இதையும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஆப்ஷனில் ரிமூவ் பண்ணலாம், நம்மளால் சொல்ல முடியாது. இதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி ஃப்யூச்சரில் ரிமூவ் பண்ணலாம். அதனால் இதையும் இப்போ நீங்கள் யோசிக்க வேணாம், பயப்பட வேணாம். ஒரு வேளை ரிமூவ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. அந்த பேப்பருக்கு பதிலாக ஜிஎஸ் பேப்பர் தான் வரப்போகுது. அந்த ஜிஎஸ் பேப்பரும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தான் இருக்கும். எல்லாரும் ஈஸியாக அதை ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது அகாடமிக் ஸ்பெஷலைசேஷன் வச்சு தான் நம்ம அதை எழுதுகிற மாதிரிலாம் இருக்காது. அதனால் அதை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க. ஒரு வேளை ஆப்ஷனில் ஃப்யூச்சரில் மாற்றினா கூட அதை நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். இந்த சிந்தனை வேணாம். இந்த நேரோ மைண்ட் செட், நேரோ தாட்ஸை எடுத்துருங்க. ஒருத்தர் சொல்லப்போனால் ஆப்ஷனல் மாறுறதுனால ஃபெயில் ஆவார்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி கம்மி. சரியாக படிக்கலை, சரியாக மைண்ட் செட் இல்லை, சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணலை, இல்லை தப்பான பாதையில் போயிட்டார், இதனால தான் ஒருத்தருக்கு ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கே தவிர ஆப்ஷன் மாற்றுறதுனால அந்த அளவுக்கு யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்க. அடுத்த கேள்வி, ஏஜ் லிமிட் ஃப்யூச்சரில் ரெடியூஸ் ஆகுமா? இது ஒரு சர்ச்சையான கேள்வி. அடிக்கடி நியூஸில் வரும். நிறைய ஃபேக் நியூஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் வரும். எதையும் நம்பாதீங்க. மறுபடியும் ஏஜ் லிமிட்டை ரொம்ப காலமாகவே குறைங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்டாக கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண அந்த பேனல் பஸ்வான் கமிட்டி அவங்களுமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இது பார்த்தீங்கன்னா உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அரசியல் ரீதியாகவும் இதை உடனே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் வருடங்கள் கழித்து தான் பண்ணுவாங்க. இதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேணாம். அப்படி ஏஜை லிமிட் பண்ணாலும் ஃபேஸ் பை ஃபேஸாக தான் இதை ரெடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ முதல்ல 1 வயசு குறைப்பாங்க, இல்லை 2 வயசு குறைப்பாங்க, அதுக்கப்புறம் மேற்கொண்டு 2 வயசு குறைப்பாங்க. இப்படி தான் இருக்கும். இது கண்டிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும். இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அதனால் இதை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவையில்லாத சிந்தனைகளை வெளியே எடுத்துருங்க. அடுத்த கேள்வி, ஷுட் ஐ டேக் நோட்ஸ் ஃபார் எவ்ரி திங்? எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் எடுக்கணுமா? நீங்கள் புக்கை பார்த்து படிக்கிறீங்க, ஸ்டாண்டர்ட் புக்கை வச்சு படிக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கை படிக்கிறீங்க, ரமேஷ் சிங் புக்கை படிக்கிறீங்க, இல்லை என்சிஆர்டியை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கிலே ஹைலைட் பண்ணி வச்சு நீங்கள் அதை லேர்ன் பண்ணலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதை தனியாக நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் படிக்கும் போது எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். மற்றபடி தனியாக நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக் இஷ்யூஸ், ஒரு சில டைனாமிக்கான இஷ்யூஸ்லாம் இருக்கும்.
இதுக்கு நீங்கள் சினாப்சிஸாக சம்மரியாக நோட்ஸ் எடுத்து மெயின்டைன் பண்ணி வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்பப்போ ரிவைஸ் பண்ணலாம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டேரெக்டாக அதில் இருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதலாம். உதாரணத்துக்கு எஜுகேஷன் பாலிசி, கிளைமேட் சேஞ்ச், உமன் எம்பவர்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இந்தியா, இந்த மாதிரி மேக்ரோ இஷ்யூஸ்க்கு நீங்கள் நோட்ஸை மெயின்டைன் பண்ணி வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். எத்திக்ஸ் மெயின்ஸ் பேப்பருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வைக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் எடுக்க வேணாம், ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கும் டாபிக்ஸ்க்கும் நீங்கள் எடுத்து வச்சா பெட்டராக இருக்கும். ஸ்டாண்டர்டாக நீங்கள் புக்கிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் புக்லேயே ஹைலைட் பண்ணி படிங்க. ஆனால் எதை படித்தாலும் எழுதி பார்த்து படிங்க, அவ்வளோதான். அடுத்த கேள்வி, டாப்பர் ஆன்சர் ஷீட். டாப்பர்னுடைய மாடல் பேப்பரை பார்த்து நான் அப்படியே காப்பி பண்ணுவான்னு கேட்குறாங்க. தயவுசெய்து இதெல்லாம் செய்யாதீங்க, ஆபத்தில் முடிஞ்சிடும். நான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்க்குறேன், பிடிஎஃப்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி, இந்த இவங்க எழுதின ஆன்சர் ஷீட்லாம் அப்படியே வருது. இதை பார்த்து நிறைய பேர் அப்படியே காப்பி பண்ணி அவங்க எழுத முயற்சிக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. உங்களுடைய சொந்த நாலேஜ், உங்களுடைய சொந்தமான ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய ஓன் ப்ரிப்ரேஷன், அந்த திங்கிங், இதெல்லாம் வச்சு நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதா உங்களுடைய ஆன்சர். இது வந்து உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். இன்னொருத்தருடைய ஆன்சரை காப்பி அடிக்கணும் முயற்சி பண்ணாதீங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் அவர் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன கேள்வி வந்துச்சு, அவர் என்ன சிந்திச்சார், அவருடைய நாலேஜ் என்ன, அதை வச்சு தான் அவருடைய ஆன்சர் இருக்கும். அது அப்படியே உங்களுக்கு ஃபிட் ஆகாது. அதை அப்படியே காப்பி அடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதே போல் ஒரு கேள்விக்கும் ஏற்ற மாதிரி ஆன்சர் ரைட்டிங்கை நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இதை ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். ஸோ புல்லட்ஸாக போடலாமா, நம்பரிங்காக போடலாமா, பேராகிராஃப்ஸாக எழுதலாமா, அண்டர்லைன் பண்ணணுமா, இதெல்லாம் வேரி ஆகும். ஒரே ஒரு ஆன்சரை சாம்பிளாக பார்த்துட்டு அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த தப்பை தயவுசெய்து பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், இந்த டாப்பர்ஸுடைய சாம்பிள் ஆன்சர் ஷீட்டு நிறையா இருக்குது. இது வந்து சோஷியல் மீடியாவில் இது ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணுன்ற நல்ல இடத்துல நிறைய பேர் போடுறாங்க, நல்ல விஷயம் தான். ஆனாலும் இதில் ஆபத்து என்ன அப்படின்னா, இந்த சாம்பிள் ஆன்சர் ஷீட்ஸ்லாம் அவங்க அகாடமியில் எழுதும்போது எழுதுனதாக இருக்கும், யூபிஎஸ்சியில் எழுதுன ஆன்சர் கிடையாது. ஸோ ரியலான ஆன்சர் கிடையாது. ஸோ இதெல்லாம் சாம்பிள் ஆன்சர்ஸ் தான். இதுலேயுமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். நிறைய சாம்பிள் ஆன்சர்ஸில் பார்க்குறேன், ஒரு பேஜில் 70 வேர்ட்ஸ் தான் இருக்குது, வார்த்தை தான் இருக்குது. அப்போ 2 பேஜ் எழுதுனாங்கன்னா 140 வார்த்தை தான் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய கண்டென்ட்டுக்கு பத்தாது. அப்போ இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கூடாது. கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும், கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வைங்க. அப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்குது. யாரோ போட்டாங்க, அதை அப்படியே காப்பி அடிச்சுன்னு நினைக்காதீங்க. அதே போல் நிறைய டாப்பர்ஸுடைய ஆன்சர் ஷீட், டாப்பர்ஸ்னு போட்டதாக நான் வந்து சொல்கிறேன். அந்த சாம்பிளை நான் பார்த்த வரைக்கும் கண்டென்ட்டே நிறைய பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை. நிறைய இடத்துல அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, தேவையில்லாமல் டயக்ராம்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டாலாம் மார்க் வராது, கண்டென்ட்டுக்கு தான் மார்க். நீங்கள்லாம் இதை பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவீங்க. அப்போ இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணால் போதும், அழகாக எழுதினா போதும்னு சொல்லி நிறைய பேருக்கு மைண்ட் இப்படி போகுது. இவங்க வந்து கண்டென்ட்டில் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, சரியாக ஸ்டடி பண்ணுறதில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இதிலேயே மைண்டை வைப்பாங்க, சரியாக அவங்களால ஆன்சர் எழுத முடியாது. அப்போ இந்த டாப்பர்ஸோடைய ஆன்சர் ஷீட்டை காப்பி அடிக்கிறேன், ஃபாலோ பண்ணுறேன்ற விஷயத்த தயவு செய்து விட்டுருங்க. அடுத்தது நடப்பு செய்திகள். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கான மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதே போல் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு எவ்வளோ மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நான் படிக்கணும், இது அடுத்த கேள்வி. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இதை நான் நிறைய முறை பேசிட்டேன், நான் மறுபடியும் அதை சொல்ல விரும்பலை. ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கிட்ட வந்துடும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது. அதுக்கப்புறம் 6 மாதம் 8 மாதம் கழிச்சு 1/2 மணி நேரம் மேலே ஆகாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் என்ஜாயபிளாக இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளரும். இதை படிக்கிற நாலேஜை வச்சு எக்ஸாமில் எழுதி நிறைய மார்க் எடுக்கலாம். ஸோ நெட்டில் இருந்து நிறைய படிக்காதீங்க. சொல்லப்போனால் நெட்டுக்கே போகாதீங்க, ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணுன்னா மட்டும் போங்க. எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் 20 நாளுக்கு முன்னாடி முக்கியமானதை மட்டும் நெட்டில் ப்ரெஷ்அப் பண்ணிட்டு போங்க. இதை பண்ணால் போதும். எந்த புக்ஸை படிக்கலாம்னா, மார்க்கெட்டில் நிறைய மேகசின்ஸ் வரும், நிறைய அகாடமிஸ் இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்கள் இஷ்டம் தான், எந்த அகாடமிஸ் வேணால் வாங்கலாம். இதை வாங்க அதை வாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்களே போங்க, புக் ஷாப் போங்க, வீட்டிலேருந்து வெளியே வாங்க. சென்னையில் இருக்கீங்களா, அண்ணா நகர் போங்க. வெளியூரில் இருக்கீங்கனாலும் ஒரு 2 நாள் சென்னைக்கு வாங்க, அகாடமி இந்த அண்ணா நகர் போங்க, புக் ஷாப் போங்க, எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி மந்த்லி மேகசின்லாம் வரும். எது சிம்பிளாக இருக்குது, பெட்டராக இருக்குது, உங்களுக்கு புரியுது, அந்த மாதிரி ஒரு மேகசினை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே மேகசினை ஃபாலோ பண்ணுங்கள். மாதம் ஒரு வாட்டி வாங்கினா போதும். டெய்லிக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கணும், மாதம் இந்த மேகசின்ஸை வாங்கி ஃபாலோ பண்ணணும். இதை பண்ணாலே போதும் ஐஏஎஸ் எக்ஸாம். இதை தாண்டி தேவையில்லாத மனப்பாடம் பண்ணாதீங்க. இன்றைக்கி தேவை நிறைய பேர் தேவையில்லாதான் நெட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இருக்கிற நாலேஜும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஹவு லாங், எவ்வளோ நாளுக்கு நான் அதை ஃபாலோ பண்ணணும்.
ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஒரு வருஷம் முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 12 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா இதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. 12 மாதமா இல்லை 20 மாதமா. இதில் நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது டைனமிக். 12 மாதத்துக்கு நீங்கள் படித்தா கூட 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூஸும் வரும், 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூஸும் அதில் படிச்சிருப்பீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூஸும் அதில் வரும். அப்போ அந்த 12 மாதம் 6 மாதம் 10 மாதம்ன்ற சிந்தனையெல்லாம் வேணாம். இதே முட்டாள்தனமானது. ஏன் நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னா ஹெவியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்க, தப்பான பாதையில் போயிட்டீங்க. இந்த சிந்தனை வேணாம். ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுறேன். இது கூட கரண்ட் அஃபேர்ஸை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அறிவை வளர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ரிஜிடாலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு மாதம் 2 மாதம் மிஸ் பண்ண கூட பரவாயில்ல, இதில் ஃபெயில் ஆக மாட்டீங்க. எப்போ ஒருத்தர் ஃபெயில் ஆவார்னா நாலேஜ் இல்லாமல் போனால் தான் ஃபெயில் ஆவார். அப்போ இந்த மாதிரி சிந்தனையை ஃபுல்லாக எடுத்துருங்க மைண்ட்லேருந்து. அடுத்தது டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் ரெண்டுக்கும் நான் காமனாக படிக்கிறேன். ஐஏஎஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஹெவியாக ஃபாலோ பண்ணிட்டேன், நல்ல நாலேஜ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்கு நான் செப்பரேட்டாக படிக்கணுமா இல்லை இதே போதுமான்னு கேட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ்க்கு படிக்கிற அதே நடப்பு செய்திகள் இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் சிலபஸ் ஓரியன்டாக படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான நடப்பு செய்திகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் என்ன பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுங்க. அதில் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ல அழகாக கொடுத்துருப்பாங்க, எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ யூபிஎஸ்சியில் நீங்கள் ஏற்கனவே நிறைய விஷயத்தை படித்து வச்சுருந்தாலும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இந்த சிலபஸ் ஓரியன்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரும்போது இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை அப்படியே எக்ஸாமில் எழுதிட்டு வாங்க. யூபிஎஸ்சியில் இல்லாத ஒரு சிலது அந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்குள்ளே இருக்கும். ஸ்டேட் ஹிஸ்ட்ரி, அதே போல் லிட்ரேச்சர், சயின்ஸ் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கலாம். இந்த நடப்பு செய்திகளை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். டிஎன்பிஎஸ்சியோட ப்ரிப்பரேஷன் பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். அடுத்த கேள்வி, டெஸ்ட் சீரீஸ் அதாவது மாடல் டெஸ்ட் இதை எங்கே எடுக்கலாம், எப்போலேருந்து எடுக்கணும்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அகாடமியில் போய் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா நிறைய அகாடமிஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸே நடத்துவாங்க. நிறைய அகாடமிஸ் இந்தியாவில் நடத்துகிறாங்க. ஸோ இந்த அகாடமிஸோடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். மாதம் மாடல் டெஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இதில் என்ரோல் பண்ணுங்கள். என்ரோல் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். கண்ணாம்பின்னான்னு ரேண்டமாக நிறையா வெப்சைட்லேருந்து எடுக்காதீங்க. ப்ராப்பராக ஏதோ ஒரு இதில் என்ரோல் ஆகி அதிலேருந்து எடுங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு இதை ஃபாலோ பண்ணுங்கள், பல இதை போட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணலாம். எப்போலேருந்து டெஸ்ட் எடுக்கணும்? நிறைய பேர் பண்ணுற தப்பு, படிக்க ஆரம்பித்த உடனேயே கூகுளில் போகிறது, ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து மெயின்ஸ் கொஸ்டின் எடுக்குது, சால்வ் பண்ண உட்காருது. இதை பண்ணக்கூடாது. ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி சால்வ் பண்ணுறதுக்கான நேரம் இது கிடையாது. ஃபஸ்ட்டு நாலேஜை வளர்க்கணும். ஒரு 3-4 மாதம் ஃபவுண்டேஷன் நாலேஜை போடுங்க. 3-4 மாதத்துக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். போதும், முடிஞ்சதை பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும். மெயின்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்க சிம்பிளான கொஷின்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் பண்ணால் போதும். எடுத்த உடனே ஆன்சர் ரைட்டிங்கை நெட்லேருந்து எடுத்து பண்ணாதீங்க, இது தப்பானது. ஸோ மாடல் ஆன்சர் ரைட்டிங்கை எடுத்த உடனே நெட்லேருந்து கஷ்டமான கொஷின் எடுத்து பண்ணக்கூடாது. ஆனால் டெய்லிக்கும் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்னது போல டெய்லிக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ பற்றியோ சப்டாப்பிக்கை பற்றியோ ஒரு 2 பேராகிராஃப் நீங்கள் வீட்டில் எழுதுங்க. நீங்கள் ஏற்கனவே எதை நல்லா ரீட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நாலேஜ் வச்சு டெய்லிக்கும் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுங்கள். இதை பண்ணணும். ஸோ ஜம்ப் பண்ணி நீங்கள் நெட்டில் இருந்து எடுத்து எழுதாதீங்க. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த புக்கை பற்றி கேட்குறாங்க, அகாடமியில் மாடல் டெஸ்ட் செய்கிறத பற்றி கேட்குறாங்க. ஆனால் சொன்னால் அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதை நீங்களே ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்க, வீட்டிலேருந்து வெளியே வாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எது மெயின் லைப்ரரி அங்கே கொஞ்சம் போங்க. முக்கியமான புக் ஷாப்ஸ் எல்லாம் போங்க. என்ன புக்ஸ் இருக்குது ஒரு ஐடியா பாருங்கள். ஒருவேளை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அந்தளவுக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பாருங்கள். அங்கே போங்க, விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வெளி உலகத்துக்கு வாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்காதிங்க. அதே போல் இப்போ நெட் இருக்குது, ஃபோன் இருக்குது. அழகாக ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து ஒரு அகாடமிக் ஃபோன் பண்ணலாம், ஃபோன் பண்ணுங்கள், அவங்க ஆன்சர் பண்ணிட்டு போவாங்க. யூபிஎஸ்சிக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்கள் நேராக பேசலாம். அந்தளவுக்கு இப்போ நீங்கள் நிலை இருக்குது. அப்போ நீங்களாகவே சில விஷயத்த பண்ணுங்கள். சிம்பிளான விஷயம் தான் அதெல்லாம். ஒரு புக் ஷாப்னுடைய நம்பரை நெட்லேருந்து எடுத்து ஃபோன் பண்ணி கேட்க போகிறீங்க. என்சிஆர்டி புக் இருக்காப்பா சொல்லு, மற்ற புக் இருக்கா, உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கா, வரவா வாங்கவான்னு இதை ஈஸியாக நீங்கள் கேட்கலாம். இதை பண்ணுங்கள். நேராக வரவா இல்லை நீங்கள் இதில் அனுப்பிச்சி வைக்கிறீங்களா, ஸ்பீட் போஸ்ட் அனுப்புகிறீங்களா, இந்த மாதிரி கேளுங்க. இது நீங்களாகவே தான் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி சில முயற்சிகளை நீங்கள் தயவுசெய்து ஈடுபடுங்க. வீட்டிலேருந்து வெளியே வாங்க, வெளி உலகத்துக்கு வாங்க. சின்ன சின்ன முயற்சிகளை நீங்களே எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.